வெறிச்சோடிய ஒரு இடத்தை பார்த்த உடனே நம்ம மனசுக்கு ஒரு கேள்வி வரும், இது பாதுகாப்பான இடம் தானா? பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசின உடனே நம்ம மனசுக்கு தோன்றது வெளி உலகத்தை பத்தி தான். பாலியல் சீண்டல், பொது இடம், இரவு சாலை, இந்த மாதிரியான விஷயங்களை தான் யோசிப்போம். ஆனா ஒரு பெண் உண்மையாகவே பாதுகாப்பாக உணர்ற இடம் எது? வீட்டுக்குள்ளையா, வெளியிலையா, இல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய இடம் தானே அவளுக்கு பாதுகாப்பு? பெண்களுடைய குரல்லையே பாதுகாப்பினுடைய உண்மையான அர்த்தத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். பாதுகாப்புன்னு இது நான் சொல்றப்போ, வெளி இடங்களுக்கு போறப்போ நான் அதாவது இப்ப நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன்றத ஒரு 2, 3 தடவ நான் யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். ஏன்னா, நான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு. அது மட்டும் இல்லாம, நான் வெளியாட்கள்ட்ட பேசுறதையே தவிர்க்கிற மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் நான் தள்ளப்பட்டேன். ஒருத்தவங்கள பார்த்து இப்போ நம்ம ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல போறப்ப சகஜமா பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசக்கூடிய மனப்பான்மை கூட இல்ல. யார நம்பலாம், யார நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் தன்னால வந்துருது. ஒரு பொண்ணு வெளியே கிளம்புறப்போ அவங்க 2 விஷயத்தை பற்றி யோசிக்கணும். ஒன்று, என்ன ட்ரெஸ் போடுறது, இன்னொன்று யாரை நம்புறது. இந்த 2 யோசனை தான் பொது வெளியில் அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாத நிலையை உருவாக்குதோ அப்படின்னு தோணுது. இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட் தான். ஸோ அப்போது எனக்கு வந்து காலேஜ், ஸ்கூல், ஸ்டடி ஹால் இந்த மாதிரி தான் நான் போகிறேன். ஸோ எனக்கு அங்கே சுற்றி வந்து ஃபுல்லாக லைக் மேல், ஃபீமேல் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எனக்கு அங்கே எல்லாத்தையும் கம்ஃபர்டபுளாக, செக்யூர்டாக இருந்தால் தான் ஐ ஃபீல் ஐ கேன் கம்ஃபர்டபிளி கோ தேர். பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கப்போ ஐ நோ ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் போய் சொல்லிட்டு தே வில் கம் அவுட். ஆனால் வந்து நான் அப்படி சொல்ல மாட்டேன். என் வீட்டில் வந்து ஐ saw her somewhere அப்படின்னு சொன்னால் கூட தெரியும் அவங்களோட போயிருக்கா. ஸோ அப்போது அது வந்து வீட்டில் வந்து இஃப் தே கம்ப்ளீட்லி லைக் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி நம்ம மிஸ்லீட் ஆகி போகாமல் இருக்க எதாக இருந்தாலும் அம்மா அப்பாக்கிட்டே போய் சொல்லிடலாம். இஃப் தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் நம்மளால் வந்து ரொம்ப அதை வந்து போய் சொல்லிடலாம், வேணாம். அதனால தான் பீப்புள் ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஃப்ரெண்ட்ஸ் தேன் ஃபேமிலி, மோஸ்ட் ஆஃப் தெம். பட் ஃபேமிலி அது நமக்கு கொடுத்தாங்கன்னா லைக் வீ கேன். அந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் பேசினதுல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? எந்த இடம் பெண்களை நம்புதோ, எந்த இடம் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குதோ அந்த இடம் தான் உண்மையிலேயே கம்ஃபர்ட்டான இடமா. நம்ம வீட்டு அமைப்பு அந்த கம்ஃபர்ட்டை கொடுக்குதா? பாதுகாப்பா உணர்றதுக்கு நீங்க உங்களை எப்படியெல்லாம் மாத்திக்கிறீங்க? அது எங்கெல்லாம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு? அதிக கூட்டமாக இருக்கிற இடத்துல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய ஆம்பளைங்க பொம்பளைங்க 2 பேருமே ரொம்ப கஜகஜன்னு இருக்கும்போது அந்த பேட் டச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்க செக்யூரா ஃபீல் பண்றதுக்கு உங்க நடை, உடை, பேச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாற்றிக்கணும் அப்படின்னு இருக்கா? சில நேரங்களில் நம்ம செக்யூர்டாக இருக்கிறதுக்கு நம்ம மாற்றிக்கிறது தேவை தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஏஜுக்குமான ஒரு ட்ரெஸ்ஸிங் நமக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதுலேயே நம்ம மாற்றிக்கணும். ஒரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கும், அதையும் நம்ம மாற்றிக்கணும். பட் அது தப்பாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி விடக்கூடாது. நம்மளாக அடாப்ட் பண்ணிக்கிறோமா பெட்டர். இல்லை அது ஒரு ஃபோர்ஸிங்காக மாறும்போது தான் நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குமே தவிர நம்மளாக ஏற்றுக்கும் போது அது தெரியாது. ஒரு பொண்ணு பாதுகாப்பாக இருக்கணும்னா அவ தான் தன்னை மாற்றிக்க வேண்டிய ஒரு நிலை இங்கே இருக்கு. உடையில, பேச்சில், நடத்தையில் எல்லாத்தையும் அவளே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா. அப்போ இந்த சமூகத்துக்கு எந்த பொறுப்புமே இல்லையா? அந்த லாஸ்ட்ல இருக்குல்ல, அங்கே தான் கடை போட்டிருந்தேன். அப்போது வந்து டெய்லி சாப்பிட்டுட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப ராங்காக பண்ணிட்டேன். அதில் தான் அந்த கடையை நான் இறங்கட்டேன். இப்படி அங்கிருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்குங்களா? இவங்களுக்காக பயந்துகிட்டு ஓட வேண்டியது இருக்கேன்னு? அப்படிதான் என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்கும். அதில் பேசுறதுலேயே கொஞ்சம் பார்த்து பேசுறாங்க. யாருக்கு பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுறாங்க. நம்ம எல்லாம் மற்ற விட்டு பேசுறது. அப்போ ஏதோ சொல்கிறாங்க, என்னம்மா அப்படின்றாங்களா, நம்ம கஷ்டத்தை சொல்லி இப்போ கேட்குறீங்க நம்ம சொல்லிடுறோம். அது வந்து அது ஒரு பிளாக்மெயில் மாரி, அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. அது ஒரு 2 பேர் பார்த்துட்டு அதில் இருந்து நான் எதுவும் பேசுறது, தலையாட்டிக்கிட்டு. எது உங்களுக்கு நிம்மதிமா? எது நிம்மதினா எனக்கு என்ன, எது நிம்மதியா எனக்கு இருக்கும்? எனக்கு வீட்டில் விட்டா நிம்மதியாக இருப்பேன். நிம்மதியா இருப்பீங்க? வீட்டு வேலை வீட்டில் இருந்தால் தான் போதும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். வீட்டில் இருந்து வீட்டில் சாப்பாடு ஆக்கி போட்டு வீட்டில் இருந்து அது நிம்மதியாக இருக்கும். பொதுவெளியில பேசுறப்ப பார்த்து பேச வேண்டியது இருக்குமா?
நம்ம கஷ்டங்களை கூட எல்லார்கிட்டையும் சொல்லிட முடியாது அப்படின்னு அந்த அம்மா சொன்னது 1000 அர்த்தங்கள் கொண்ட ஸ்டேட்மெண்ட்டா எனக்கு இருக்கு. நம்ம எங்க நம்ம செக்யூர்டா உணர்வோம்? நம்ம ஃபீலிங் செக்யூர்டா எங்க உணர்வோம்? வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். ஓ, ஏன்? ஏன்னா வந்து ஓப்பனாக பேசுகிறோம் உங்ககிட்ட, எல்லாமே ஷேர் பண்ணலாம். அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணலாம், இருந்தாலும் அவ்வளோவா எதையும் பண்ண முடியாதுல்ல. நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலே செக்யூராக தான் இருக்கும். செக்யூர்டா தான் இருப்போம். யாருக்கும் பயப்படக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரெயின்ல போயிட்டு வரோம்ல, அந்த அதுலலாம் சேஃப்டி எப்படி இருக்கு? சேஃப்டின்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் தான் சார். ஓகே, நம்ம வந்து யாராச்சும் நம்ம அப்யூஸ் பண்ணாங்களா கூட நம்ம தான் போல்டாக பேசணும். அமைதியாக இருக்கவே அவங்க வந்து செய்கிறவங்க செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, நம்ம தான் பேசணும். இந்த மாணவி சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தான் ஒரு இடத்தை பாதுகாப்பானதா மாத்திக்கணும். அதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தைரியமா எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னது. இது எனக்கு ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கு. இப்போ ஒருத்தங்க எதிர்க்கு வராங்க வச்சுக்கோ, என்ன பண்ணிட போகிறாங்கோ அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் முதல்ல நம்ம மனசில் கொண்டு வந்தால் அதான் உடம்புக்குள்ள அந்த தைரியம் வரும். எனக்கு எங்கள் வீடு தான் நிம்மதியாக இருக்கணும்ல. ஆமாம், வெளியில் விட. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இதுலன்னா கூட சரி, மற்ற நேரத்தில் நமக்காக இருக்காங்கல்ல. அது சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தாலும் வளர்கிற குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதை அந்தந்த ஏதி கிடைக்கணும். 1000 தான் இருந்தாலும் வீடு தாங்க நிம்மதியான இடம், பாதுகாப்பான இடம். காரணம், நமக்காக 4 பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதுதான் நம்ம குடும்ப அமைப்போட பலமா? அப்போ பெண்களுக்கு நிம்மதிங்கிறது அனுசரணையான உறவுகள் தானா?